You're watching News 24. Stay informed. Stay ahead. News 24 செய்திகள் வாசிப்பது கீதா. இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயம் INA இறையியல் திறந்தநிலை பல்கலைக்கழக இறைகள் பட்டமளிப்பு விழா. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஜியாலஜிக்கல் ஸ்டடி சென்டர் INA ஜியாலஜிக்கல் ஓபன் யூனிவர்சிட்டியின் BD 8th கிராஜுவேஷன் செர்மனி 2024 பேட்ச் நாள் 9/3/2026 திங்கட்கிழமை செங்கல்பட்டு மாவட்டம் இடம் பரிசுத்த கூடார சபை மறைமலை நகரில் நடைபெற்றது. ஆசீர்வாத ஜெபம் பிரதமர் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் வால் RD மாறன் அவர்கள் தேசிய பேராயர் INA பேராயம் பட்டமளிப்பு செய்து தேவ செய்தி வழங்குபவர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் PR தேவ பிரின்ஸ் மாறன் தேசிய தலைமை இணை பேராயர் INA பேராயம் சிறப்பு சாட்சி ரெவரண்ட் PV கலையரசன் துதி ஆராதனை ரெவரண்ட் சத்திய சாலமன் வாழ்த்துரை வழங்கியவர் பிஷப் டாக்டர் N மரியதாஸ் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மறைமாவட்ட பேராயர் INA பேராயம் வாழ்த்துரை வழங்கியவர் ரெவரண்ட் ஜெரோமியா எழிலரசன் ஜெபக்குமார் INA ஜியாலஜிக்கல் ஓபன் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி டைரக்டர் சிறப்பு ஜெபம் பிஷப் டாக்டர் MS ஸ்டான்லி காஞ்சிபுரம் INA இணைப்பு பேராயர் வேதம் வாசிப்பு ரெவரண்ட் ஜெபமணி செல்வராஜ் குர்த்துவ ஆயர் அபிஷேக சிறப்பு ஜெபம் ரெவரண்ட் ஜேக்கப் சந்திரராஜ் கலந்து கொண்ட முக்கிய பொறுப்பாளர்கள் சிறப்பு விருந்தினர்கள் ரெவரண்ட் மூர்த்திலாரன் ரெவரண்ட் ஜோயல் ரெவரண்ட் ஜோசப் மகேந்திரன் ரெவரண்ட் சத்தியவாசகன் ரெவரண்ட் எபினேசர் ரெவரண்ட் மகேந்திரமணி ரெவரண்ட் அருள்தாஸ் ரெவரண்ட் ரூத் டானியல் ரெவரண்ட் ஜோசப் தேவராஜ் மற்றும் அநேக குருத்து ஆயர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய பிரதமர் பேராயர் அவர்கள் BD பட்டமளிப்பு செய்து வைத்து குருத்துவர் ஆயர் அபிஷேகம் திருநிலைப்படுத்தி வைத்தார். நிறைவு ஜெபத்தை செய்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தினார். அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் ஆத்ம ஆயத்திற்காகவும் கிறிஸ்துவின் பணிகள் சமுதாயத்தில் சிறக்கவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டன. தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. கிராஜுவேஷன், இன்னொன்று எபிஸ்கோபல் ஆர்டினேஷன். இரண்டு பிரிவில் இருக்கக்கூடிய இரண்டு ஊழியர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு நீண்ட செய்தியை நான் தர வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதிலும் நேரம் காலம் சரியாக அமையாததினால சுருக்கமாக அந்த செய்தியை நாம் பார்த்துவிட்டு இந்த நாளில் கிராஜுவேஷனுக்குள்ளாக கடந்து போகலாம். எபிரேயருக்கு எழுதின நிருப புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு பகுதியை நாம் என்னவென்று எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், அதாவது பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரெடிஷன் உண்டு. அது லேவியர்களுடைய மரபு. அந்த லேவியர்களுடைய மரபில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், லேவியராக பிறந்தவர் மட்டுமே பிரதான ஆசாரியராகவும் இருக்க முடியும். ஆனால் இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருப புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற காரியங்கள் சற்று வித்தியாசமான ஒரு கோணத்தில் அவர் எழுதுகிறார். ஒரு அப்போஸ்தல மரபு இங்கே நமக்கு உண்டு. அந்த அப்போஸ்தலிக் ட்ரெடிஷன் படி தான் பை ஆர்டினேஷன், ஒருத்தருக்கு ஆர்டினேஷன் கொடுப்பதினாலே ஒரு ஊழியக்காரராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஊழியம் செய்கிறார் என்பது தான் நாம் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தினுடைய அடிப்படை அஸ்திபாரமே. இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தான் ஊழியம் செய்யும்போது அதை உருவாக்கினார். அந்த உருவாக்கினதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஆசாரியனாக இருப்பதற்கு உயர்த்தவில்லை. அவர் எந்த ஒரு வம்ச வழியில் வந்தார் என்று சொன்னால், அவர் யூத கோத்திரத்தினுடைய வம்சத்தில் வந்தார். அந்த யூத கோத்திரத்தினுடைய வம்சத்தில் வருபவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜாவாக இருப்பாங்க, ஆசாரியராக இருக்க மாட்டாங்க. அப்படி ராஜாவாக மாறுகிறவர்கள் கூட பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது, ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. ஒரு காலத்தில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தேவாலயமெல்லாம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு
ஆசாரியர்கள் நிற்கிற இடத்துல போயிட்டு ராஜாக்களும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நின்னாங்க. அதன் பிறகு நாங்களும் பலி செலுத்துவோம்னு சொல்லும்போது ருசியாக ஏற்பட்ட நிலைமை, அதுக்கப்புறம் எல்லாரும் அதுலேருந்து பின்வாங்கிட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்கள் வரும் பொழுது 6வது வசனத்தில் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அது எந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சங்கீதம் 110 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் 110 நம்ம பார்க்கும்போது 4வது வசனத்தில் சேதின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரனாக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டால் மனம் மாறாமலும் இருப்பார். தெர் இஸ் எ கமிஷன் ஃபார், எனக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆணை என்று சொன்னால் கமிஷன் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்கிறோம். ஒரு கமிஷன் கொடுக்கப்படுகிறது, ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. என்ன என்றால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியத்துவத்தை துவக்குவதற்கான ஒரு ஐயனே ஸ்தாபனத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஃபவுண்டர் சர்வதேச பேராயர் ஐயா பால் ஆர்டி மாறன் ஐயா அவர்களுக்காக நான் தேவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இணை பேராயராக சர்வதேச இணை பேராயராக இருந்து எல்லா பகுதிகளையும் பொறுப்பெடுத்து நடத்துகிறதான ரெவரண்ட் டாக்டர் தேவ பிரின்ஸ் மாறன் ஐயா அவர்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய பிரதம பேராயர் அவர்களையும் இணை பேராயர் அவர்களையும் எல்லா ஓவர்சியர்ஸ் பொறுப்பில் உள்ள எல்லா குடி வந்திருக்கிற யாவரையும், அது மாத்திரமல்ல பட்டம் பெறுகிறதான உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற குடும்பத்தினரை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக நாம் இந்த பிடி கோர்ஸை நாம் படித்து இன்றைக்கு அதனுடைய ஒரு பட்டம் பெறுகிறதான ஒரு நிலைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வந்திருக்கிற அல்லது நாம் செய்கிறதான வேலை இன்னது என்பதை நாம் கவனிக்கிறதான வேளையிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது கர்த்தருடைய ஊழியம். த மினிஸ்ட்ரி பிலாங்ஸ் டு காட், நாட் டு அஸ். நமக்கு சொந்தமானது அல்ல. நம்ம பெருமிதம் கொள்வோம். இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயத்தில் இணைந்திருப்பதனால நம்ம பெருமிதம் கொள்வோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த பேராயத்தில் இணையில் வரல அப்படின்னா நான் யார் அப்படின்றது அடையாளமே தெரியாமல் போயிருக்க முடியும். கொடுத்த இந்த அனுகூலங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தர் இந்த நாட்களில் ஹல்லேலூயா அதிகாரப்படுத்தின அன்பு தேவதாசர்களுக்காக இருந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளை நியமித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய தாசர்களை அழைத்து கர்த்தாவை கேட்ட வேத வாக்கியத்தின்படி நீர் கற்றுக் கொடுத்த சீஷர்களுக்கு இந்த ஐஎன்ஏ டயசிஸ் மூலமாக கற்றுக் கொடுத்து அவர்களை கர்த்தாவே இந்த ஊழியத்தின் பாதையை அனுப்ப இருக்கிற இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்தி கொண்டு வர எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பேராயருக்காக மற்றும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அபிஷேகம் செய்து திருநிலைப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எவரீர் வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே, அருமையான உம்முடைய மகனை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய ராஜ்யத்தினுடைய வேலைகளுக்காக ஆண்டவரே, திருச்சபையில் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக திருச்சபையின் ஊழிய பணிகளுக்காக அருமை சகோதரி அவர்களை தேவரீர் ஆண்டவரே எபிஸ்கோபல் ஆர்டைன் மினிஸ்டராக, எபிஸ்கோபல் ஆர்டைன் டீக்கனஸாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அபிஷேகம் செய்து திருநிலைப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம். சூப்பர். நல்ல கை தட்டு. என்ன மனோவா கை தட்ட மாட்டியா? லூகாஸ் கை தட்ட மாட்டியா? ஏகாம்பரம் வி Reverend Satish Kumar R. Reverend Sam Krispu S. What are you? Welcome, Matia.
Reverend Nagavalli C. இப்போது லீதியால் மரியாதை அவங்க தருவாங்க. டீக்கனஸ் சான்றிதழ் பிஷப் அம்மாவும் மாஸ்டர் அம்மாவும் கொடுப்பாங்க. ரைட். டீக்கனஸ் ரம்யா டி. ஓகே, தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். நான் சொன்னதை கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாஸ்டர் கே ராஜேந்திரன் ஏனோ. அடுத்ததாக பாஸ்டர் வி அலெக்சாண்டர். அடுத்ததாக பாஸ்டர் சதீஷ்குமார் ஆர். சிஸ்டர் மரேஷமணி. அடுத்ததாக பாஸ்டர் லூகாஸ் நிஸ்லி. அடுத்ததாக பாஸ்டர் ஏ மனோகர். அடுத்ததாக பாஸ்டர் சாம் கிறிஸ்பு. பாஸ்டர் மாவிமணி. சிஸ்டர் மாவிமணி. சிஸ்டர் ரூபா ராமச்சந்திரன். அடுத்ததாக பாஸ்டர் எம் எஸ்ரா. அடுத்ததாக சிஸ்டர் மதுரம் மணி. அடுத்ததாக பாஸ்டர் வனஞ்சயன். அடுத்ததாக பாஸ்டர் தமிழ்மணி. அடுத்ததாக பாஸ்டர் PM டேவிட். அடுத்ததாக பாஸ்டர் ஆர் யுவராஜ். உட்காந்து வரவங்க கரங்களை தட்டலாம் இல்லைங்களா? அடுத்ததாக பாஸ்டர் மகேஷ் கே. பாஸ்டர் ஆர் விக்னேஷ்.
அடுத்ததாக சிஸ்டர் டி ரம்யா. ஓகே, நீங்க அப்படிலாம் போகக்கூடாது, உட்காரணுமே. ஓ மை காட். சீனியர் பாஸ்டர், எங்களை அன்பா நேசிக்கிறவர், அவங்களாம் என்னை உற்சாகப்படுத்தினா நான் இப்படிப்படுத்த ஊழியத்தையே செய்ய முடியாது. இட்ஸ் ஓகே. ரெவரண்ட் டி விக்னேஷ். விக்னேஷ் ப்ளீஸ் கம். நான் கூட நிற்கிறேன். ரெவரண்ட் ஜெயபால் பி.